ஓகே, இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாத காரியத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. do not quarrel for unwanted things. முடிஞ்சா do not quarrel itself அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இங்கிலீஷ்ல Proverbs 17:14. The beginning of strife is like releasing water, therefore stop contention before a quarrel starts. அதாவது நம்ம இந்த தண்ணீரை நம்ம திறந்து இந்த டேம்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது எவ்வளவு வேகமா வரும். அதை கண்ட்ரோல் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி நம்மளும் இந்த சண்டை வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணுமா. அதாவது இந்த எப்படி ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகும், ஒரு விவாதம் மூலியமா, ஒரு ஆர்கியூமெண்ட் மூலியமா ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அது ஒரு மாதிரி போகுதுன்னு தெரியறது போதே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி இல்லை அதை நம்ம வளர விட்டோம்னா, அது தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, 14th verseல மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். அது it will be like releasing of the water and அது நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண டைம் எடுக்கும் before it ruins. அதாவது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அழிவை செய்யறதுக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து நிறுத்திடணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேட்டை போட்டு நிறுத்திடணும். ஸோ எங்கேயாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல நம்ம குவைட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சண்டை வராம அது நம்ம வந்து கர்த்தருக்குள்ள நம்ம கொஞ்சம் சுமூகமா முடிச்சிடலாம், கொஞ்சம் சாஃப்ட் அதை முடிச்சிடலாம். அது இல்லை நம்ம இப்படி 2 பேரும் இல்லைன்னா எவ்வளவு பேர் இருந்தாலுமே நம்ம அதை வளர விட 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 அதை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாயிடும். அண்ட் ஆண்டவருக்கு அது பிடிக்காத காரியமா இருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்ம சமாதானத்தோட தான் வாழ சொல்றாரே தவிர நம்மளோட இந்த என்ன சொல்றது, நம்ம சுயம் எங்கேயாச்சும் ட்ரிகர் ஆகும்போது, நம்மளோட ஈகோ எங்கேயாச்சும் ஹர்ட் ஆகும்போது எப்படி என்ன அப்படின்னு நம்ம இறங்காம அந்த இடத்துல கொஞ்சம் தாழ்மையா நம்ம இருந்து கர்த்தர்கிட்ட பெல்லனை கேட்டு கஷ்டம் தான் கர்த்தரோட உதவி கேட்டு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் குவாய்ட்டா இருந்தோம்னா சண்டை வர வேண்டிய இடத்துல ஒரு தெளிவு வரும். அந்த இடத்துல ஒரு காரியம் சமாதானமா முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம வசனம் சொல்லுது எப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவானா, பிளஸ்ட் ஆர் தி பீஸ் மேக்கர்ஸ் சொல்லுது. ஸோ நம்மள சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே தவிர நம்மளே சண்டைக்கு என்ன சொல்றது ஒரு ஸ்டார்ட்டா இருக்கவே தேவையில்லை. யாரா நம்மளுக்கு கிட்ட சண்டைக்கு வந்தாலும் அந்த இடத்துல நம்ம குவையட்டா இருப்போம், சண்டை போடாம அதை எப்படி நம்ம வந்து சமாதானம் படுத்தணுன்றது பார்ப்போம். ஆமே.